வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லவே பார்க்க வரவே, அப்பா என்ன பண்ணாங்க, நைட்டு வேர்க்கடலை புடுங்கலான்னு நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் நின்னுட்டேன். சரி வேர்க்கடலை புடுங்கும்போது நம்ம ஊருக்கு கிளம்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நின்னுட்டேங்க. சரி காலையில எழுந்த உடனே கொல்லையில சாப்பாடு எடுத்துக்கின்னு கிளம்பிட்டேன். நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். அப்பா வந்து கற்பூரம் ஏத்தி 4 செடி புடுங்கி வச்சிருந்தாங்க. அம்மா வந்து மாட்டுக்கு கஞ்சி தண்ணி எடுத்துன்னு வரேன் போம்மான்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து கடலை பிடுங்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா நானும் பிடுங்க ஆரம்பித்தேன். அம்மாவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பாதிக்குள்ளே பிடுங்கிட்டேன். அப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மாவும் பிடுங்க ஆரம்பித்தாங்க. சரி பிடுங்க 2 பேரும் சேர்த்து பிடுங்கணும். அதுக்கப்புறம் அத்தையும் வந்தாங்க. அத்தை வந்தோடனே ஆய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அத்தை வந்து அப்பாவோட தங்கச்சி. அப்பாவோட தங்கச்சி வந்து பக்கத்து ஊர் தான். அதனால அத்தை வந்துருவாங்க கிட்ட. அம்மாவோட தங்கச்சி கொஞ்சம் லாங்கு இருந்தாலும் சொன்னாங்கன்னா வந்துருவாங்க. சின்னம்மாவுக்கு கொஞ்சம் ஆஸ்துமா. அதனால் கொஞ்சம் லேட்டாக வாம்மா குளூரில் வராதன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டீ போட்டு எடுத்துன்னு வந்தாங்க 8 மணிக்கா. அத்தை சீக்கிரமாக வந்துட்டாங்க. நான் வந்தோடனே பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அவங்க பெருக்க அத்தை வந்து கடகடன்னு நல்லா சீக்கிரமாக அத்தை கூட எங்களால் போட்டி போட்டு கடல பெருக்கவே முடியாது. ஏன்னா அத்தை அவ்வளோ சீக்கிரமாக பெரிப்பாங்க. ஆமாம், இருக்கிறவங்களே எல்லாத்தோட அத்தை தான் நல்லா கடலை பெரிப்பாங்க. சீக்கிரமாக பெரிச்சிடுவாங்க. நாங்களாம் கொஞ்சம் டம்மி தான். இருந்தாலும் அவங்க பெரிச்சு போடுறதுக்கோசரமே நாங்கள் பிடுங்கி போட்டோம். பிடுங்கி போட்ட கொடியெல்லாம் அம்மா களைப்பாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்களும் பிடுங்கி போட்டு கடலை இது மாதிரி தான் தரையில் கும்பல் கொட்டுவாங்க. அப்பா நியாயமாக ஒரு 4 அன்னக்கூடை கூட எடுத்துன்னு ஒரு அன்னக்கூடை கூட கொடுப்பாங்க. எந்த இதுவில் அளக்குறாங்களோ அதில் அளந்து கொடுப்பாங்க நியாயமாக. பரவாயில்ல, அப்பாவா கொஞ்சம் விவசாயம் இருந்தாலும் ஒருத்தவங்க அந்த களத்தில் விடவே மாட்டாங்க மல்லாட்டை. அப்பா நல்லா விடுவார். அதுக்கப்புறம் நாங்களும் பிடுங்கி பெருக்கி எங்கள் மாமியாரும் வந்துட்டாங்க. எங்கள் மாமியாரும் வந்துச்சு. அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தாங்க. 2 நாள் அவங்களும் கள்ளக்கொல்லையெல்லாம் மாட்டிக்கினாங்க. மறுநாள் நானும் என்ன பண்ணேன், தண்ணியை தூக்கின்னு மறுபடியும் வந்துட்டோங்க. வந்து மறுபடியும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு 2 நாள் மல்லாட்டை பிடுங்குற வேலை தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இடுப்பு இருக்குது பாரு, எலும்புங்களாம் அப்படியே பொல பொல பொலன்னு எங்கடா விட்டு போகிற மாதிரி ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு பிடுங்கிட்டு போய் வீட்டில் போய் சாய்வோம் பாருங்க. காலைல எழுந்து தலை கூட வாரலைங்க. ஏந்து அப்படியே வந்துட்டோங்க நான். அப்புறம் பிடுங்க ஆரம்பித்தேன். நான் எந்த வாட்டி அத்தை மறுநாள் என்ன பண்ணாங்க, அத்தையும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க கடலை. சரி ஓகே. கடலை பிடுங்க ஆரம்பித்தோடனே எனக்கு சந்தோஷம், கொஞ்சம் பிடுங்கி போட ஆள் கிடச்சிச்சின்னு. அம்மாவுக்கும் பாவங்க, அம்மாவும் என் கூட பிடுங்கி போடுவாங்க. மாட்டை இழுத்து பிடிச்சி கட்டணும். எனக்கு கொஞ்சம் மாடு, நான் சின்ன வயசில் சாணிலாம் நல்லா வாரி கொட்டுவேன் மாடு. இப்போ மாடுனா கொஞ்சம் பயம். அம்மா தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே அம்மா தான் நடுவில் போய் மாடு பிடிச்சி கட்டணும், கொடி கலைக்கணும், இந்த மல்லாட்டையை தூக்கின்னு போய் அங்கே போடணும். நானும் கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணு சரி 3, 4, 5 பேர் மல்லாட்டை ஆயும்போது அந்த மல்லாட்டையை அப்பப்போ எடுத்துன்னு போய் அங்கே கொட்டணும். பக்கத்தில் இந்த கழனிலே கொட்ட முடியாது. ஏன்னா இந்த ஈரத்துலேயே அப்பா நான் 2 நாள் கொடியை கழிச்சி காய வச்சு ஏர் ஓட்டிடுவாருங்க. ஈரத்துலேயே எதனா உளுந்து கிழுந்து விரைச்சிடுவார். அதனால் பக்கத்தில் ஒரு கரும்பு இருக்குது. பில்லு மூடின்னு இருந்த கரும்பு, யாரும் ஓட்டாத கரும்பு, அவங்க பக்கத்து வீட்டுக்காரு. அதில் போய் கொட்டி காய வைப்போம். எங்கள் தம்பி பிள்ளையும் வந்தான். பரவாயில்ல, சண்டே லீவாக இருக்கவே வந்து மாட்டிக்கினான் பிள்ளை. வந்த உடனே வாடா புள்ளன்னு சொல்லிட்டு கடலை பிடுங்க வச்சேன். போட்டி போட்டுன்னு பிடுங்கணும். பையன் புள்ள சொன்னோடனே பரவாயில்ல பிடுங்கினான். பையன் புள்ள தேறிடுவான் விவசாயத்தில். போட்டி போட்டுன்னு என் கூடயும் சரிசமமாக பிடுங்கி போட்டுன்னு வந்தாங்க. பெரியவங்க சரி நானே பார்த்துட்டு போய் ஜூஸ் வாங்கின்னு வாடான்னு சொன்னேன். ஜூஸ் வாங்கின்னு வர போயிட்டான் மதியான டைமாக இருக்கவே. அப்புறம் நானும் கொடியாக வாரி போடணும், கொடி கலைக்கணும், இந்த மாதிரி வேலைலாம் இருக்குதுங்க. பெருசா மட்டாப்பா போதுமா, கொல்லையில் அம்மா வேலை இருக்குதுன்னு பார்க்குற அந்த வேர்க்கடலை 1/4 கிலோ வாங்கும்போது ஐயோ இம்புட்டு வெளியான்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியும். அது மாதிரி ஜூஸ் வாங்கின்னு வந்து கொடுத்தான் தம்பி பிள்ளை. சாப்பிட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் இடுப்பையும் ஆற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். பெருக்க ஆரம்பித்து மறுபடியும் ஈவினிங்கு பிடுங்க ஆரம்பிச்சிட்டோங்க. கையெல்லாம் எரிச்சல். ஆனால் உண்மையிலே சரி, இந்த மாதிரி என்றைக்காவது நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனால் கூட ஊருக்கு போனீங்கன்னா நம்ம அப்பாவோட கஷ்டத்தை அம்மாவோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அப்பாவுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுங்க. நம்ம பயப்புல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து
அவ்வளோ சந்தோஷத்த குடுக்கும். நான் 2 நாள் தான் கடலை புடுங்குனேன். 3ஆம் நாத்து கொஞ்சம் ஹாஃப் டே தான் புடுங்குனேன். ஆனா, அதுக்கே அம்மாவும், அப்பாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. புள்ள வந்து வெயில்ல கஷ்டப்படுதுன்னு. ஏன்னா, அந்த அம்மாவோட மனசு தாக்கே பிடிக்க முடியாதுங்க. என்னான்னு சொல்லுங்க. இன்னும் எனக்கு வயசானா கூட அம்மா, அம்மா தாங்க. என்னதான் எனக்கே இப்போ 38 வயசு ஆகுது. அம்மா என்ன போய் தூங்க சொல்றாங்க. "உனக்கு தலைவலிக்குமா? போம்மா, போய் படுங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவோட மனசு எங்கேயுமே வரவே வராதுங்க. என்னைக்கா இருந்தாலும் அம்மா, அம்மா தாங்க. அந்த அம்மாவோட பாசத்துக்கு எனக்கு சந்தோஷங்க. அம்மா செய்றாங்க. நானு அம்மா செய்யும்போது நம்ம தாக்கு பிடிச்சுன்னு வேலை செய்யணும்னு நானும் செஞ்சேன். 3ஆம் நேரத்து பார்த்தீங்கன்னா, அப்பா கடலை கொல்லையில ஆளுங்க வச்சு புடுங்க வச்சுருங்க. ஏன்னா களை வெட்டினவங்கலாம் கூப்பிடலன்னா, அப்புறம் இன்னொரு டைமுக்கு களை வெட்ட கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால் 3ஆம் நேரத்து நம்மளுக்கு ஈஸியாகிடுச்சு. இருந்தாலும் போய் காலையில் கொஞ்சம் லேட்டாக போனேங்க. போய் கடலை பிடுங்கி போட, நம்ம அத்தை பையன் வந்தாங்க. அவனும் கோயம்புத்தூரில் நல்லா வேலை செய்வன் தான். சொன்னோடனே பையன் புள்ள அவனும் வந்து பிடுங்கி போட்டான். போய் செய்டான்னு சொன்னோடனே மாமாவுக்கு வந்து பிடுங்கி போட்டான். சரி செஞ்சுட்டு நானும் என்ன பண்ணேன், சீக்கிரமாக இன்றைக்கி ஊருக்கு போகணுன்னு நம்ம வீட்டு அதுக்குள்ளே 2 நாள் நம்ம ஆற்றுக்கார் இருக்கார் பாருங்க, தாக்கு பிடிக்க முடியல. வா வான்னாங்க. சரி, உங்களுக்கு எவ்வளோ விவசாயம் பிடிக்கும்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஹாப்பியாக இருந்தேங்க.